காதலனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற காதலி பரிதாப உயிரிழப்பு. என் புள்ள போயிடுச்சேன்னு உடலை வாங்க மறுத்து கதறி அழுத தாய். என் மகள் இறப்புல சந்தேகம் இருக்கு, உடனடியா அந்த நபரை கைது செய்யணும்னு காவலரிடம் கதறிய பெண்மணி. அவனை பிடிச்சி ரிமைண்ட் பண்ணாதான் நாங்க வாங்குவோம். இது வரைக்கும் நாங்க வாங்க மாட்டோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த செம்பாக்கம் எல்லையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வீரராகவன் அப்படின்றவருக்கு 23 வயதுல மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. தனியார் மருத்துவமனை நர்சிங் வேலை பார்த்துட்டு வராங்களாம். அதே கிராமத்துல மாதா கோவில் தெருவை சேர்ந்த பாலுடைய மகனான சத்யகீதன் அப்படின்றவங்க கூட பழக்கம் ஏற்பட்டதா கூறப்படுது. 2 பேருமே கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல காதலிச்சுட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி நெல்லிக்குப்பத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில இருந்து வீரராகவனுக்கு தொலைபேசி மூலியமா ஒரு அழைப்பு வந்திருக்கு. உடனே மனைவியும் உறவினர்களும் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்க அதே கிராமத்தை சேர்ந்த சத்யகீதனும் இருந்திருக்காங்க. திலகவதியும் நானும் மோட்டார் சைக்கிள்ல போகும்போது விபத்து ஏற்பட்டுடுச்சு, இதுல திலகவதி காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பெண்மணியோடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச பெற்றோர்கள் வாலிபர சரமாரியா திட்டிருக்காங்களாமா. தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட காதலி மேல் சிகிச்சைக்காக கீழம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில அந்த இளம் பெண் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விபத்துல சிக்கி சிகிச்சை பெற்று வந்த இளம் பெண் பரிதாப உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து என் மகளுடைய விபத்துல ஏதோ சந்தேகம் இருக்கிறதாகவும் உடனடியா அந்த நபரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பெண்மணியோடைய பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு திருப்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து திருப்பூர் காவல் நிலையத்துல விசாரித்த போது இது ஒரு விபத்து, வேற உள்நோக்கம் எதுவும் கிடையாது மற்றும் அந்த இளைஞர் மேல கவனக்குறைவா வாகனம் ஓட்டியதற்கு வழக்கு பதிவு செஞ்சு அவரை சிறையிலும் அடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்களாம். நீங்க